வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கவிதா சேனல் அக்கா எங்கள் அத்தை பொண்ணும் நானும் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஐயனார் கோயில். இது காலங்காலமாக அப்போ இருந்து இந்த இடத்துல கோயில் இருக்குது. எங்களுக்கு காவல் தெய்வம். ஆமாம், எங்கள் ஊருக்கு எங்கள் சூரிய மண்டலத்தினாலே எங்கள் ஊருக்கு எல்லை காவல் தெய்வம் இந்த ஐயனார் தான். ரொம்ப பவரான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆமாம், நாங்கள் எங்களுக்கு வேறு குலதெய்வம் இருந்தாலுமே நாங்கள் குலதெய்வத்தை கூட வருஷத்தில் ஒரு நாள் தான் போவோம். ஆனால் இங்கே அடிக்கடி நாங்கள் வர ஒரு கோயில். அதாவது இங்கேருந்து ஒரு 2 கொள்ளையை தாண்டினாலே நம்ம வீடு தான். சின்ன பிள்ளையில ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது ஐயனாரப்பா அப்படின்ட்டு வாயில் வராது இருந்ததே இல்லைக்கா. எனக்குலாம் ஒரு நாளைக்கு 4 டைம். சின்ன வயசுல நான் காலைல விளையாடுவோம். நான் காலைல இடிச்சிட்டா கூட அப்பா ஐயனாரப்பா அப்படின்ட்டு தான் எங்கே போனாலும் சரி. இதுக்கு ஒரு சூடம் ஏற்றிட்டு தான் போவோம். இது பக்கத்தில் இருக்கிறது. ஏன்னா நம்ம காலடியில் இருக்கிற ஒரு இவர் தான் துணையாக இருக்கு. காவல் தெய்வம் இவர் தான். எல்லை தெய்வம், எல்லை காவல் தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா? காவல் தெய்வம் இவர் தான். எங்கள் ஏரியாவுக்கு இந்த காவல் தெய்வமே இந்த சுற்றி உள்ள எல்லா ஊருக்குமே இவர் தான். இந்த என்ன தான் அவங்கவுங்களுக்கும் வெளியூரில் குலதெய்வம் இருந்தாலும் இவர் கும்பிட்டு தான் எங்கேயுமே வெளில கிளம்புவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. இந்த சுற்றி இது எல்லாமே இவரோட எல்லை தான். இந்த ஏரிக்கே ஐயனார் கோயில் ஏரி, ஐயனார் கோயில் ஏரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே வயசுக்கு வந்தவங்கெல்லாம் 6 மாதம் குளிக்க விடாது இல்லைக்கா. வயசுக்கு இருந்தாலும் சரி, குழந்த பிறந்தாலும் சரி, அந்த தீட்டு 3 மாதம் 6 மாதம் தீட்டு முடிகிற வரைக்கும் அந்த கோயிலுக்குள்ளே யாரும் அடி வைக்க மாட்டாங்க. இப்போ இந்த ரோட்டில் எல்லாரும் போகிறாங்க, பயம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் அந்த வழியாக போவாங்க. குளிக்கிற வேலை பீரியட் டைம்னா கூட இந்த ரோட்டில் யாரும் போக மாட்டாங்க. அந்தாண்ட பக்கமும் கொள்ளையால இறங்கி தான் போவாங்க. இந்த பக்கம் கொள்ளையால போவாங்க. அவ்வளோ பவரானவர். அவ்வளோ இந்த ரோட்டில் யாரும் போக மாட்டாங்க. ஊரில் எதுவும் காணும் அப்படின்னா, ஏதாவது பொருள் திருடு போயிடுச்சு, களவு போயிடுச்சு, இவர்கிட்ட சொல்லிட்டு போனா அந்த எனக்கு கிடைச்சது அந்த பொருள் அவ்வளோ கனவுலேயே காட்டி கொடுத்துருவாரு. கனவுல கூட காட்டி கொடுத்துருவாரு. நமக்கு ஏதாவது நேரம் சரியில்லை, நம்மளை யாராவது கெடுக்கணும் அழிக்கணும்னு நினச்சாலும் நம்ம போய் எங்கேயும் பதிலுக்கு நம்ம அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஐயனாரப்பா நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, நான் என்னை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டா போதும். அவர் நமக்கு நமக்கு பண்ணவங்களையும் கனவுலேயே காட்டி கொடுத்துருவாரு. நமக்கு நல்லது தான் பண்ணுவார். அதுலேருந்து எப்படியாவது நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துடுவார். நடக்க போகிறது முன்னாடியே அறிவிச்சிருவார். இப்போ நம்ம காலடியில் இருக்கிறோர் நாங்கள் இங்கே கிடா வெட்டுவாங்க. அப்போ இப்போ இன்ன வரைக்கும் அப்படி தான். அவங்கவுங்க வேண்டுதல் கிடா வெட்டினா போதும், இங்கே மணி சத்தம் கேட்கும். இங்கே மணி சத்தம் கேட்டாலே நம்ம வீட்டுக்கு கேட்கும். அப்போல்லாம் இந்த கிணறு அப்போ தண்ணி இல்லை, இப்போ தண்ணி இருக்குது. அப்போ என்னது கிடா மணி சத்தம் கேட்டாலே அங்கே நாங்கெல்லாம் கொள்ளையில் ஒரு கிணறு இருக்குது. அங்கே தான் கிடா பூச்சிக்கு சமையல் வேலைக்கு தண்ணி மொழ வருவாங்க. ஆமாம், அதை மொழ வருவாங்க. அதை வச்சே நாங்கள் நினச்சிப்போம், ஐயோ இன்னைக்கு ஐநூறுல கடாட்டுறாங்க அப்படின்னுட்டு வந்தோன்னா இங்கே வந்தோன்னா சாப்பாடு எப்படி போடுவாங்கன்னா தாமரை இலை. ஏரியில் கிடக்கிற தாமரை இலை அக்கா இப்போல்லாம் மாறிடுச்சு. இப்போ அந்த இலை போட்டு போடுறாங்க, டேபிள் சாப்பாடு போடுறாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. சமையல் கூடம் கட்டிட்டாங்க. அப்போ சமையல் கூடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் இதெல்லாம் நிறைய கட்டிருக்காங்க. அப்போ இந்த ஐயனார் கோயிலும் பிரம்மநாதர் கோயிலும் அந்த குதிரையும் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. அப்போ விவரம் தெரியாத காலத்தில் நாங்கள் கோயிலில் விளையாண்டுருக்கோம். உள்ளெல்லாம் போய் மேலெல்லாம் ஏறி நான் மேலெல்லாம் ஏறி விளையாண்டுருக்கோம். அப்போ எங்களுக்கு விவரம் தெரியாது, அதனால அவர் எங்களை பண்ணிச்சுட்டாரு. கேட்டுக்கு உள்ள பொம்பளைங்க யாரும் போக மாட்டாங்க. வெளில இருந்து தான் பொம்பளைங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்ப விளையாண்டுருக்கோம். அந்த தாமரை இலையில சோறு போடுவாங்க, அடிச்சு பிடிச்சிட்டு அந்த கெடாக்கறி ரசமே ரசம் மாதிரி தான் வைப்பாங்க. அதாவது தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழம்பு ஒரு வாசனையாக இருக்கும். அந்த கோயில் குழம்பு ஒரு வாசனையாக இருக்கும். அதுவும் அந்த தாமரை இலையில சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா இருக்கும். ஆட்டுக்கடாயே கோயிலுக்குன்னு வேண்டுட்டு அந்த ஆட்டுக்கடா மேலே ஒரு வாசனை வரும். அது வச்சிருந்தவங்களுக்கு தெரியும். அதோட இது அந்த சாமி வாசம் மாதிரி கோயிலுக்கு போன மாதிரி ஒரு இது வரும். அதே மாதிரி அந்த ரசம் அந்த குழம்பும் அதே வாசனையிலே இருக்கும். எப்படின்னா தாமரை இலைங்கிறது உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்படியே முழுக்கட்டே அது வத்தையாக தான் இருக்கும். சோத்தை வச்சு அந்த குழம்பு ஊற்றினா 4 பக்கமும் ஓடும். வெறும் மண் சுற்றி பாதி மண்ணும் இருக்கும், சோறும் இருக்கும். அந்த இலையில மண்ணெல்லாம் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தும் நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள்லாம் நிறையா உட்காந்து
எந்த ஊருக்காரங்க வெட்டினாலும் சரி ஐநூறுல சோறு போடுறாங்க கடாகரி சோறுன்ட்டு உட்காந்து மணி சத்தம் கேட்டாலே வந்துருவோம், அவ்வளோதான். அதெல்லாம் நினச்சா காமெடியாக இருக்குது. எப்படிலாம் வந்து பயந்துட்டு நிற்போம் தெரியுமா, ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு நிற்போம். அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக தான் எங்களை கூப்பிட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்றோன்னு சொல்லுவோம். அப்புறமா உட்கார வச்சு என்னமோ வாரம் கட்டி ஒரு வாரமாக என்னமோ ஒதுக்கப்பட்டவங்க மாதிரி உட்கார வச்சு சோறு போடுவாங்க. சின்ன பிள்ளைங்கள தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு எங்கேயும் உள்ளது எங்கேயும் நடக்கிறதானே பெரியவங்களான ஒரு மரியாதையாக மதிச்சு கூப்பிடுவாங்க. நாங்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க தானே இருந்தாலும் நாங்களாம் கேட்க மாட்டோம். அவங்களா தான் கூப்பிட்டு கொடுக்குவாங்க. சாப்பிட்றீங்களா அம்மா அப்படின்னு கேட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆனால் வந்துருவோம். நாங்கள் கோயிலுக்கு வந்து ஏரிக்கு போயிட்டு குளிப்போம். அந்த ஏரியில் குளிச்சுட்டு வந்துருவோம். இலை பறிச்சுட்டு வந்துருவோம். நாங்களே இலையில பறிச்சுட்டு வந்துருவோம். நாங்கள் வந்து வீட்டில இருந்து வந்து குண்டா கிண்ணம்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்படியும் வர்றது வாளி எடுத்துகிட்டு வந்து இப்படி கீழே ஒளி வச்சுக்கிறது. இந்தாண்ட பின்னாடி ஒளி வச்சுக்கிறது. அவங்க வந்து சோறு போட்ட உடனே குழம்பு ஊற்றின உடனே அந்த குழம்பு அப்படியே பேயிறது திங்கிற மாதிரி. அவங்க இந்த பக்கம் போகிறாங்களா டவுக்குன்னு வாளி எடுத்து அது பேஞ்சு தள்ளி அது உள்ள வச்சுக்கிறது. அப்புறமா எங்கன்னு வந்து சோறு போடுங்க அப்படின்னு வாங்கி மறுபடியும் நாங்கள் திங்கிறது. வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்குவோம், வீட்டில் சாப்பிட்டுக்குவோம். வீட்டில் என் தம்பிக்கெலாம் அது மாதிரி நான் நிறைய நாள் கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். என் தம்பிக்கு எங்கள் அம்மாவுக்கு அது மாதிரிலாம் வாங்கிட்டு போய் எங்கள் ஆயா அவங்க இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பாவோட அம்மா அப்பாயின்னு சொல்லுவோம். அதுதான் கூட எங்களை எங்கள் அம்மாயி வருவாங்க. எனக்கு அம்மாயி தான் அழைச்சிட்டு வருவோம். நாங்கள் அவங்க கூட கூட்டிட்டு இவங்க அம்மாவை பெற்ற அம்மாங்கிறதுனால அம்மாயி, நாங்கள் அப்பாவை பெற்ற அம்மாங்கிறதுனால அப்பாயி அப்படி தான் சொல்லுவோம். அவங்க தான் கூப்பிட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு சோறு கொடுங்கன்னு கூப்பிட்டு வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் பேஞ்சி எடுத்து வாளியில் அள்ளி வச்சுட்டு தின்னுக்குவோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்குவோம். அது ஒரு லைஃப் மறக்க முடியாது. நாங்கள் வந்து அப்புறம் இங்கேயே நானும் இப்போ அம்மா வீட்டில் இங்கே இருக்கிறதுனால அக்காவும் இங்கேயே உள்ளூரில் இருக்கிறதுனால அடிக்கடி வருவோம் ஐயனார் கோயிலுக்கு. நான் வேற எங்கேயும் வெளியூரில் அங்கே கோயிலுக்கு போக மாட்டேன். என் குலதெய்வத்துக்கு போவேன் அந்த ஆடி மாதம் இது மாதிரி தான். ஆனால் மனசு சரியில்லைன்னா கூட நான் இங்கே தாங்க வருவேன். வேறு சொந்த பந்தத்திட்ட கூட கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு போனேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். உட்காந்து அழுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்து சொல்லி அழுதுட்டோன்னா அப்படியே இங்கே பாருன்னா இங்கேயே முடிஞ்சிடும், குறைஞ்சிரும். அவ்வளோதான் இருக்குங்க. நான் வந்து சண்டை போடுவேன். அந்த அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன் இதை. அந்த பிரம்மநாதர் அவர்கிட்ட வந்து நான் பிறந்ததுலேருந்து உன் காலடியில் தான் இருக்கேன், எனக்கு நீ என்ன நல்லது பண்ணியிருக்க, கஷ்டம்தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் நேரம் அழுவேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அது மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போயிடுவேன். நான் வந்து கூடமே அவங்க காசு இல்லைனாலும் சரிங்க அந்த பிரம்மநாதர்கிட்ட வந்து உட்காந்து இந்த ஐயனார்கிட்ட உட்காந்து அழுவ மாட்டோம். பிரம்மநாதர்கிட்ட தான் வந்து எல்லாம் சாணம் கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அங்கே உட்காந்து எனக்கு நீ என்ன பண்ணியிருக்க ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு சண்டை போடுவேன். நான் கேட்டு அழுதுட்டேன்னா முடிஞ்சு, அவ்வளோதான், கிளியரு. அப்படியே கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். உண்மையே நான் எப்போ கஷ்டம் வந்தாலும் கோயிலுக்கு வந்துடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த இடத்துல விளையாடாத இடமே இல்லை, ஏறி விளையாடுவோம். கை கால் படாத இடமே இல்லை. நாங்கள் மேலெல்லாம் ஏறி இருக்கோம். அப்போ வந்து சின்ன பிள்ளைங்க குதிரை மேலெல்லாம் ஏறி விளையாடிருக்கோம். ஐயனார் கோயில் மேலாம் ஏறிடுவோம், அதில் மேலே ஏறிடுவோம் ஒருத்தர். அப்போ வந்து இந்த ஆலமரம் எவ்வளோ பெருசு இருந்துச்சு. இப்போல்லாம் வெட்டிட்டேன், அது தானாக குறைஞ்சிச்சு, இதாக ஆயிடுச்சு, முறிஞ்சு விழுந்துச்சு மழையில் பாதி. அப்போல்லாம் இந்த ஆலமரத்தடியில் தான் அடுப்பு. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திருக்காரு இந்த ஐயனார். எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இது மாதிரி எதுலையாவது நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டுறீங்களோ, இல்லை வீட்டில் சிக்கல் அது இது லுட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த ஐயனார் கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 5 வாரமோ இல்லை 7 வாரமோ உங்களால் முடிஞ்சா கண்டிப்பாக வந்துட்டு போங்க. எங்கே இருந்தாலும் வந்துட்டு எங்கே இருந்தாலும் நான் கேரண்டி, உங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு நான் கேரண்டி தருவேன். நாங்கள் கேரண்டி தருவோங்க. அந்த அளவுக்கு எதுவுமே பண்ண வேணாம். அவருக்கு வந்து ஒரு விளக்கு போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு போங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி கொடுப்பாரு ஐயனார். இது நான் வந்து அடித்து சொல்கிறேன். சரி, ஓகே நண்பர்களே, நாங்கள் வந்து இந்த ஐயனார் கோயிலில் ஒரு நல்லது எங்களுக்கு கஷ்டங்கிற வரோம். எவ்வளோ பேர் அது மாதிரி இருப்பாங்க. நீங்களும் அது மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து நல்லது அடையணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் சேர்த்து நாங்களும் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். இருட்டிடுச்சு. இது ஒரு வீடியோ எடுத்து போகணுங்கிறதுனால தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வர்றதுக்குள்ளே இருட்டிடுச்சு. எப்படி தான் கிளம்புனாலும் இருட்டிடுச்சு. இப்போ இருட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இனிமேல் தான் சாமியே கும்பிடணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விஜய் சன்னா பண்ணிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்கா சொல்லுக்கா.
நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது வாய்ப்பு கிடைச்சா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்கள் மன கஷ்டம் தீருங்கிறதுக்கு வந்து நான் கேரண்டி தருவேன். அந்தளவுக்கு பக்தியானவர். என் வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதை வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை. அதே சமயம் வந்து நீங்களும் முடிஞ்சால் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். எங்கே இருந்தாலும் ஒரு முறை வந்துட்டு போங்க. என்னுடைய சேனல் வந்து கவிதா சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய். ஓகே, பாய். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. ஆமாம், அடுத்த டைம் நல்லா பகலில் சேர்ந்து ஒரு வீடியோ போடுறோம். எங்கள் சேனல் இந்த வீடியோ வந்து 2 பேர் சேனல்லையும் வரும். எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய். இந்த கோயில்